பேரிடர் காலங்களில் நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் திட்டத்தோடு கைகோர்த்து எஸ்டிபிஐ தொண்டர்கள் மாநிலம் தழுவிய அளவில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர். ஊடகத்தின் வழிகாட்டுதலும் ஓர் கட்சியின் களப்பணியும் இணைந்த இந்த செயல்பாடு ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் துயர் துடைத்த நிஜமான அன்பு பாலமாக மாறியது. வெள்ளம் வடிந்தவுடன் மாநகராட்சி பணியாளர்கள் வருவதற்கு முன்பே பல பகுதிகளில் எஸ்டிபிஐ தொண்டர்கள் மண்வெட்டிகள் மற்றும் நவீன இயந்திரங்களுடன் களமிறங்கினர். அரசு பள்ளிகள், மசூதிகள் மற்றும் கோவில்களில் தேங்கியிருந்த சகதிகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டு வந்தனர். அரசியல் கட்சிகள் பொதுவாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் அசுத்தமான சகதியை கைகளால் அள்ளி அகற்றும் கடினமான வேலையை ஒரு தொண்டர் படையாக முன்னின்று செய்தது இவர்களை அரசியலில் தனித்து தெரிய வைத்தது. 2020 முதல் 2021 வரை தொடர்ந்த கொரோனா பெருந்தொற்றில் தங்களது இரத்த உறவுகளை உதவி செய்ய தயங்கிய போது எஸ்டிபிஐ செயல் வீரர்கள் நூற்றுக்கணக்கான இறந்த உடல்களை தொட்டு மதம் பாராமல் அவரவர் மத நம்பிக்கைப்படி உரிய பாதுகாப்புடன் அடக்கம் செய்தனர். இந்த செயல்பாடு பெரும்பான்மையான சமூகத்தின் நல்லிணக்கத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட உடல்களை இவர்கள் அடக்கம் செய்துள்ளனர் என்பது மாபெரும் சேவைதான். மூச்சு திணறலால் தவித்த ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கியதோடு ஆக்சிஜன் வசதி கொண்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் பல உயிர்களை காத்தனர். லாக்டவுன் காலத்தில் உணவின்றி தவித்த புலம்பெயர் தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலையோர மக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கினர். உயிரிழந்தவர் இந்துவாக இருந்தால் அந்த மத வழக்கப்படி தகனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர். கல்லறைகளில் குழி தோண்டுவது முதல் இறுதி அஞ்சலி வரை முன்னின்று நடத்தினர். இந்த சேவைகளின் மூலம் கிடைத்த நற்பெயர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சிக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்துள்ளது. நாங்கள் பேரிடர் கால நண்பர்கள் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து அவர்கள் தற்போது களமிறங்கவும் ஆயத்தமாகி உள்ளனர். இப்படி பல நிலைகளை அடைந்த போதும் மத அரசியலை மையப்படுத்தி செயல்பட்டனர் என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக போன்ற கட்சிகள் முன்மொழிந்து வழிமொழிவதால் இவர்களால் சேவை மற்றும் போராட்ட அரசியலை தாண்டி அதிகார அரசியலுக்குள் நுழைய முடிவதில்லை. அப்படி இருந்தும் சமூக நீதியையும் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளையும் அரசியல் அதிகாரத்தால் வென்றெடுக்க தமிழக அரசியல் களத்தில் எஸ்டிபிஐ கட்சி கடந்து வந்த பாதை பெரும் வியப்பிற்குரியது.